எனக்கு தெரியலங்க. எனக்கு வந்து தலை வலிக்குது. இப்ப நான் பேசுறது எல்லாம் சரியா, தவறான்னு கூட எனக்கு தெரியல. டிஎம்கே தான் இத பிளான் பண்ணி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து சந்தேகத்த எழுப்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கரண்ட் கட் ஆனதுனால, விஜய் பேசுறத வந்து யாராலயும் கேட்க முடியாம நெறைய பேர் வந்து இன்னும் கிட்ட நெருங்கி வர முயற்சி பண்ணாங்க. அது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி வந்து ரொம்ப அந்த இடம் குடுத்ததே வந்து வாண்டடா ரொம்ப நெருகலான இடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து டிஎம்கே தான் இத பண்ணதா அப்படின்னு கேட்டா வந்து இது மாரி நெறைய பேர் சொல்றாங்க. அதே மாரி விஜயுமே வந்துட்டு காலையில 8:45க்கு அந்த இடத்துல இருக்க வேண்டியதுனா வந்து, சரி போற வழியில மக்கள்னால லேட் ஆச்சுன்னா பரவால்ல. ஆனா வந்து அ அவரு வந்து கிளம்புறதே இங்கேருந்து 8:45க்கு தான் கிளம்புறாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாங்க. அப்போ வந்து வாண்டடா வந்து அவர் பொறுமையா போறாரா? மக்கள வந்து அங்க இடத்துல வெயிட் பண்ண விடுறாரா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு தெரியல. அதுவுமா மக்களுக்கு வந்து அறிவு வேண்டாமா மக்களுக்கு? அவங்க வந்து ஏன் வந்து இந்த மாரி குழந்தைங்கலாம் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவுமே நியாயமான கேள்வி தான். ஆனா, அதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல எனக்கு. எனக்கு எனக்கு அப்படியே தலை வலிக்குது. ஏன்னா, அப்ப வந்து நீங்க இப்படி இப்படி இந்த கொண்டாட்டம் இதெல்லாம் வந்து தவறு, தற்கூரி கூட்டம் அப்படின்னு திரும்ப 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 சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், 80% எவ்வளோ பேர் அங்க போறாங்க. இப்போ வந்து அத விட அதிகமான பேர் வந்து டிவில உட்கார்ந்து பார்க்குறாங்க. அப்ப அவங்க எல்லாருமே தற்கூரி கூட்டமா? அப்படி பார்த்தா கொண்டாடுறதே தவறா? ஆ நான் சொல்றேன். நான் ஒரு இளைஞனா நான் சொல்றேன். நான் வந்து இந்த இந்த கரண்ட் கம்பம் மேல ஏறுறது, இல்ல வந்து இந்த மாடி மேல ஏறி ஆபத்தான முறையில பார்க்குற அந்த ஆள் நான் கிடையாது. நான் சொல்றேன் ஒரு யங்ஸ்டரா, கொண்டாட்டம் தவறு கிடையாது. ஒருத்தன் வந்து துண்ட எடுத்து மேல சுத்துறது, இல்ல இல்ல சும்மா குதிக்கிறது. ஐ மீன் தரையில குதிக்கிறது, இல்ல கத்துறது, கூச்சல் போடுறது, ஆடல், பாடல் இதெல்லாம் கொண்டாட்டம். இதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் எது தவறு அப்டின்னா வந்து, இந்த இந்த அதையும் தாண்டி ஒரு இது போறோம்ல, ஒரு கெத்து அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடித்தனம் பண்றது, ஒருத்தவங்கள பயமுறுத்துற மாரி ஒரு விஷயம் பண்றது, தன்னோட உயிருக்கே ஆபத்து வர மாரி ஒரு விஷயம் பண்றது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. இத வந்து இன்னும் கூட இது வந்து விஜயோட கூட்டம் அப்டின்னு கூட இல்ல. எந்த கூட்டம் இந்த கோயில் திருவிழால எடுத்தீங்கன்னா, இல்ல இந்த மெயினா இந்த ஜாதி கூட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது திருவிழா அப்டின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நாங்க தான் கெத்த காட்டுறோம் பாருன்னு பஸ் மேல ஏறி டான்ஸ் ஆடுறது, பைக்ல வந்து வீலிங் பண்றது, என்னென்னமோ பண்றாங்க. இதெல்லாம் நார்மலா சொன்னா வந்து பூமரு, டேய் போய் வேலைய பார்றா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அது ஒரு ஃபன்னு. ஏன்னா இந்த இந்த காலத்துல இருக்கவங்கலாம் ஃபன்னு. வாழ்றது ஒரு தடவ தானடா. என்ன அட்வைஸ் பண்ணாலும், என் வாழ்க்கைடா, வாழ்றது ஒரு தடவ தான், ஏதோ பண்ணிட்டு போறோம் அப்படின்னு. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் விஜய் ஃபேன்ஸ சொல்லல. யங்ஸ்டர்ஸுக்கு பொதுவா இன்னும் இந்த மாரி இருக்கிற நபர்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு பக்குவம் கண்டிப்பா வர வேண்டும்.